சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரசிகர்களே, இப்போ நீங்க கேட்க போற விஷயம் உங்க மனசுல ஒரு பெரிய ஷாக்க தான் உண்டாக்கும். ஐபிஎல் 2026 சீசன் தொடங்க இன்னும் சில நாள்கள் தான் இருக்கு. ஆனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்பவே தங்களோட புது கேப்டன் பேரை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாச்சு. ஆனா அந்த பேரை கேட்ட உடனே எல்லாரும் ஒரேடியா ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஏன்னா அந்த பேர் அபிஷேக் சர்மாவோடது இல்ல. பாருங்க, டீம்ல டி20ல நம்பர் 1 ரேங்க் வச்சிருக்கிற சூப்பர் ஸ்டார் 2019 இருந்து டீமோட இருக்கிற சாம்பியன் ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மாவை முழுக்க முழுக்க பக்கத்துல வச்சுட்டு வேற ஒருத்தருக்கு கேப்டன்சியை கொடுத்துட்டாங்க. இந்த முடிவு உண்மையிலேயே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது. மார்ச் 28ஆம் தேதி முதல் ஐபிஎல் மேட்ச்கள் ஆரம்பமாகுது. அதுக்கு முன்னாடியே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தங்களோட புது கேப்டனா ஈஷான் கிஷனை அறிவிச்சிருக்கு. பேட் கமின்ஸ் இப்போ காயத்திலிருந்து வெளியே இருக்கார். ஆஸ்திரேலியா நேஷனல் டீம் கேப்டனா சன்ரைசர்ஸ்க்கும் கேப்டனா இருக்கிற அந்த சாமியன் பவுலர் முதல் சில மேட்ச்க்கு ஆட முடியாது. அதனால தற்காலிகமா ஈஷான் கிஷனுக்கு இந்த பொறுப்பு அளிச்சிருக்காங்க. ஈஷான் கிஷன் டி20 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்காக ரொம்ப அபாரமா ஆடினான். அதனாலதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போ பேட் கமின்ஸ் இடத்துல அவன் தற்காலிக கேப்டனா தேர்ந்தெடுத்திருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு இந்திய சூப்பர் ஸ்டார் ஆட்டக்காரர் டீமுக்கு வந்த பிறகு வெளிநாட்டு கேப்டனை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இந்திய ஆட்டக்காரருக்கு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி தெரியுது. ஒருவேளை முதல் சில மேட்ச்கள்ல ஈஷான் கிஷன் கேப்டன்சில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நல்லா ஆடினா பேட் கமின்ஸ் காயத்துல இருந்து முழுசா குணமடைஞ்சாலும் கேப்டன்சியை திருப்பி கொடுக்காம ஈஷானையே தொடர வச்சிருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஈஷான் கிஷன் கடந்த சீசன்ல தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல சேர்ந்தான். இன்னும் ஒரு சீசன் கூட முழுசா முடியல. ஆனா வெறும் ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல டீமோட பல சீசன்களா இருக்கிற எப்பவும் தகராறு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற அபிஷேக் சர்மாவை மட்டும் முழுக்க முழுக்க புறக்கணிச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா 2019 இருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட இருக்கான். அவன் டீமுக்கு உண்மையான சாம்பியன் ஆட்டக்காரர். டி20ல நம்பர் 1 ரேங்க் வச்சிருக்கான். ஒவ்வொரு சீசன்லயும் அபாரமா ஆடுறான். 2024ல ரன்ஸ் குவிச்சான். 2025ல செஞ்சுரி கூட அடிச்சான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட இப்போ இருக்கிற அட்டாக்கிங் ஸ்டைலுக்கு பின்னாடி அபிஷேக் சர்மாவோட பெரிய ரோல் இருக்கு. ஆனா காவ்யா மாறன் தலைமையிலான மேனேஜ்மெண்ட் அபிஷேக்கை தள்ளி வச்சு ஈஷான் கிஷனுக்கு கேப்டன்சி கொடுத்திருக்கிறது மூலமா ஒரு ரொம்ப தெளிவான சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதாவது அபிஷேக் சர்மாவை இன்னும் கேப்டன் ஆகிறதுக்கு தகுந்த ஆட்டக்காரனா அவங்க பார்க்கலன்னு அர்த்தம். பேட் கமின்ஸ் முழுசா குணமடைஞ்சாலும் எதிர்காலத்திலையும் ஈஷான் கிஷனையே கேப்டனா தொடர வச்சிருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். அபிஷேக் சர்மாவுக்கு அந்த பொறுப்பு வராதுன்னு தெளிவா தெரியுது. அபிஷேக் சர்மா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தரப்புல சுமார் 1853 ரன்ஸ் அடிச்சிருக்கான். இந்த ரன்ஸ் எல்லாமே ஹைதராபாத் டீம் தரப்புல தான் வந்திருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் தரப்புல வெறும் சில ரன்ஸ் தான். இவ்வளவு வருஷமா டீமோட இருந்து ரன்ஸையும் நல்லா அடிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் கேப்டன்சி வரலன்னு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டனா நியமிச்சிருக்காங்க. ஈஷான் கிஷன் கேப்டன், ஆனா அபிஷேக் வைஸ் கேப்டன் ஆயிட்டான். ஆனா ஒரு காலத்துல எதிர்கால கேப்டன்னு பார்த்த அபிஷேக்கு இது கொஞ்சம் ஏமாற்றத்தை அளிக்கிற விஷயம்தான். ஏன்னா வைஸ் கேப்டன்னா எவ்வளவு மதிப்பு இருக்கும்னு நமக்கெல்லாம் தெரியும். அஜிங்கிய ரஹானே வைஸ் கேப்டனா இருந்து டிராப் ஆகிட்டான். அக்ஷர் படே 20 வேர்ல்ட் கப்ல வைஸ் கேப்டனா இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஃபார்ம் இல்லைனா வைஸ் கேப்டனா இருந்தாலும் டிராப் ஆயிடுவான். அதனால இது கொஞ்சம் லாலிபாப் மாதிரி தான் தோணுது. ரன்ஸ் நல்லா வந்தா சீசன் முழுக்க ஆடுவான். இல்லைனா அபிஷேக் சர்மாவை கூட டீம்ல இருந்து தூக்கி எறிகிற வாய்ப்பு இருக்கு. எனக்கு முதல்ல தோணினது என்னன்னா, பேட் கமின்ஸ் ஆட முடியலனா அபிஷேக் சர்மா கேப்டன் ஆகிடுவான்னு. ஆனா ஈஷான் கிஷனை கொண்டு வந்து கேப்டன் ஆக்கிட்டதால முழுக்க முழுக்க ஆச்சரியம் அடைஞ்சிட்டோம். இப்போ ஈஷான் கிஷனுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி சொல்லணும். கடந்த 2 வருஷங்கள்ல அவன் நிலைமை அவ்வளவு நல்லா இல்ல. எந்த டீம்லயும் ஸ்திரமா நிக்கல. இந்திய டீம்லயும் ஸ்திரமா ஆடல. ஆனா இந்த வாய்ப்போட அவன் எதிர்காலம் முழுக்க மாறிடலாம். அபிஷேக் சர்மாவுக்கு மட்டும் இது கொஞ்சம் ஏமாத்தமா இருக்கிற விஷயம். அவன் அதிர்ஷ்டம் இன்னும் முழுசா திறக்கலன்னு சொல்லணும். இது எப்படி இருக்கு? உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ் கேட்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட மறுபடியும் சந்திப்போம். டேக் கேர்.